நிச்சயமாக இது 5 ஆண்டு காலம் நடைபெறக்கூடிய ஆட்சி அல்ல, உறுதியாக சொல்லணும். ஆனால் ஜனநாயக அமைப்பில் இந்த தீர்ப்பு சினிமா கவர்ச்சிக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கிறது தான் உண்மை. இன்னும் சொல்லணும்னா, நம்ம கூட்டணி மேலே நம்பிக்கை வச்சு மக்கள் தேர்ந்தெடுத்த எம்எல்ஏக்கள் துணையோடு இந்த ஆட்சி நடக்குது. ஆனால் இந்த வெற்றியை மாபெரும் வெற்றியாக சித்தரிக்க பல வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை முறியடித்தாலே போலி பிம்பங்கள் நொறுங்கி போயிடும். நமக்கும் அவங்களுக்கும் 17 லட்சம் வாக்குகள் தான் வித்தியாசம். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை காரணம் காட்டி எதிர்க்கட்சிகள் பல்வேறு அறிக்கைகளை கொடுக்குறாங்க, எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க சார்? கோயம்புத்தூர் இஷ்யூ சொல்றாங்க, திருச்சியில் நடந்த இஷ்யூ சொல்றாங்க, எல்லாமே லாண்ட் ஆர்டர் இஷ்யூங்கிறதா மென்ஷன் பண்றாங்க. கடந்த ஆட்சியிலே இருந்தது தான் இந்த ஆட்சியிலையும் தொடர்ந்துட்டு இருக்கு. இருந்தாலும் ஃபோரம் ஃபார்ம் கிட்டத்தட்ட 1 மாசம் கூட இன்னும் கண்டினியூஸாக முடியல. கரெக்ட். ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட்டாக இது வைக்கிறாங்க. ஒரு மாதம் கூட முடிவதற்கு முன்பாகவே முதல் நாளில் இருந்தே காவல்துறையை சார்ந்த அதிகாரிகளினுடைய துரித பணியின் காரணமாக பல்வேறு இடங்கள்ல அங்கே இருக்கக்கூடிய இந்த சார்ஜ் ஷீட்டர்ஸ் தொடர்ச்சியாக தவறுகளை செய்யக்கூடியவர்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு பரேட் நடத்துவது, அவர்களை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கூப்பிட்டு அவர்கள் வெளியில் இருக்கிறவர்களை கைது செய்வது, அப்புறம் பல இடங்களில் இது குறித்த ஆலோசனைகள் செய்வது என்று திட்டமிட்டு இதை ரூட்ஸில் அது அங்கே இருக்கக்கூடிய வேறு பகுதிகள், அங்கே இருக்கக்கூடிய சிட்டியோடைய அவுட்ஸ்கட்ஸில் தொடங்கி பல்வேறு ஊர்களிலும் இருக்கக்கூடிய இடங்களுக்கு சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாப்பதற்கான அனைத்து துறை சார்ந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே இது எங்கே நடந்தாலும் தவறு தான். நம்ம அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் 0 டாலரன்ஸ் அகெயின்ஸ்ட் இது போன்ற கிரைம்ஸ். நேற்றைய தினம் கூட அந்த மாதிரி அந்த சம்பவத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இது போன்ற சம்பவங்கள் எப்போதும் நடக்கக்கூடாது. அதற்கான நடவடிக்கைகள் மிகவும் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆட்சிக்கே வராதுன்னு கூட தான் அவர் சொன்னார். நாங்கள் ஆட்சி அமைத்து காட்டினோம். 5 ஆண்டு நீடிக்காது என்றெல்லாம் அவர் ஒரு ஆர்வம் சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனால் மக்களின் பேராதரவோடு இது 5 ஆண்டுகள் அடுத்து 50 ஆண்டுகள் தாண்டியும் இது நீடிக்கும் என்பதை சொல்லிக்கிறேன். அதாவது ஒரு ஆட்சி இப்பதான் வந்திருக்குது, அதனால ஆட்சியை நம்ம செயலாற்ற விடணும். உடனே கவுந்துரும் அப்படின்னு ஒரு நிச்சயற்ற தன்மை உடனே சொல்வது சரியில்லை. இன்னும் கொஞ்ச நாள் அவங்க எப்படி ஆட்சி செய்கிறார்கள் என்பதை பார்க்கணும். ஆனால் மக்கள் இந்த ஆட்சியாளர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேணும். 108 இடங்கள் கொடுத்திருக்கிறார்கள், அறுதி பெரும்பான்மை கொடுத்திருக்கிறார்கள். மக்களை நாம் மதிக்க வேண்டும். அதனால 19 மக்களோட ஆதரவு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் மக்களின் முழு ஆதரவு இல்லை அப்படின்னா 150 160 தாண்டி இருக்க வேண்டும். அதனால மிக எச்சரிக்கையாக உணர வேண்டிய காலம் இது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.